சப்ஸ்கிரைபர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சப்ஸ்கிரைபர் வின்னர் ஆக கூடாதுன்றதுனால இந்த சப்ஸ்கிரைபர்ன்றவங்கள வார்த்தையை திருப்பி திருப்பி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சப்ஸ்கிரைபர் இந்த ஷோ பூரா விளையாடும் போது சொன்னதுல அது ஏன் இந்த ஒரு வாரம் மட்டும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நான் சப்ஸ்கிரைபர்னு சொன்னா என்ன வெறுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு மாதிரி ஸ்லட் ஷேமிங்கா இல்லையான்னு. நான் உன்னை கேட்கிறேன் உதய், சப்ஸ்கிரைபர்னு சொன்னோனே உனக்குள்ள அது ஸ்லட் ஷேமிங்னு தோணுச்சுன்னா தவறு ஒண்ணுதா இல்ல என்னதா? அப்படி அந்த சப்ஸ்கிரைபருக்குள்ள நான் கேட்கிறேன், அந்த சப்ஸ்கிரைபருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் உங்களாலேயே விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல அது ஒரு நல்ல விதமா இல்லன்றதுனாலதான் அது ஏதோ அவங்கள பத்தி நான் தவறா சொல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். எனக்கு இந்த கேம், எனக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு எனக்கான ஒரு உணர்வு இருக்கு. என் ஒப்பீனியன் தானே இது, என் ஃபேக்ட் இல்லையே. நான் ஒரு ஒப்பீனியன் தானே எடுத்து வைக்கிறேன். என் ஒப்பீனியன் படி இந்த விளையாட்டை அணுகி இந்த விளையாட்டுக்குள்ள வந்து இந்த விளையாட்டுல 105 நாள் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வாய்ப்புக்காக பல பேர் பல விதமா கஷ்டப்பட்டிருக்காங்க. இத வந்து பெரிய இந்த வாய்ப்பை பெருசாவும் பாக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விளையாட்டுக்குள்ள உள்ள எலிஜிபிள் கண்டஸ்டன்டா உள்ள போனா நாம 50 லட்சம் ரூபாய் பணமும் ஜெயிச்சிடலாம். அதே போக இந்த மாதிரியான மெத்தட்ல போனா டிவிலயும் நல்ல வரவேற்பு இருக்கு, மக்கள் கிட்டே வரவேற்பு இருக்கு, நம்மள சேனல் காப்பாத்துன்னு மடத்தளமா நிறைய கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இதே அணுகுமுறையை ஃபாலோ பண்ணிட கூடாது. இது ஒரு ராங் ஐடியல் எக்ஸாம்பிள். தாமரைன்னு ஒருத்தங்க ரொம்ப பிரமாதமா விளையாண்டாங்க. அப்படி விளையாண்ட அவங்கள 6வது இடத்தை தாண்ட விடாம பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. 100வது நாள் தூக்கிட்டீங்க. கடைசி 5 நாள், அந்த கடைசி 5 நாள்ல எடுத்துட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. ஆனா அரோரான்ற பிளேயர் 50-60 நாளுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சாலும், அவங்க ஒரு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாலும் அதுலலாம் அவங்க உழைப்பு இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. அது வரைக்கும் பேசாதனா அதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சப்ஸ்கிரிப்ஷன்ன்றத சொல்றேன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற ஒரு நோக்கமே ஐடியலா ரொம்ப தப்பான பாயிண்ட். இப்படி ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தினால் இப்படி ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கும். அந்த வரவேற்பே நம்ம ஷோக்குள்ள போய் அந்த ஷோக்குள்ள வின்னர் வரைக்கும் போறதை இன்னொருத்த இன்ஸ்பிரேஷனா எடுத்துட கூடாதுன்றதுக்காக தான் அதை சொல்றது. வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. ஸ்லட் ஷேமிங்னு நீங்க டிசைன் பண்றது. ஸ்லட் ஷேம்ன்றது உங்க கில்ட் உங்களை தாக்கி நீங்களா அதுக்கு நேம் போடுறதுக்கு பேர் தான் ஸ்லட் ஷேம். நான் அதை பண்ணல, எனக்கு அதை சொல்லணும்ன்ற அவசியமும் இல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கிற விதத்துல உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, சப்ஸ்கிரைபர்னு சொன்னா இதை இப்படிதான் பார்க்கணும்னு. அதனாலதான் ஒரு சில பேர் உங்க வைஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ல இல்லையான்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் வைஃபுக்கு இருக்கிற ஜெனரல் இன்ஸ்டாகிராம் படி உங்களுக்கும் எனக்கு இருக்கிற மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் தான். அது ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான். அதுக்குள்ள போகலாம், பார்க்கலாம். நீங்க என்ன பாக்குறீங்களோ அது ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ரீதியா ஒரு வருத்தத்தையோ கில்ட்டோ அசிங்கத்தையோ ஏற்படுத்திச்சுன்னா என்னை நீங்க கேள்வி கேட்கலாம். நான் சொல்றது இது விளையாட்டுக்கான ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா இல்ல.